நமஸ்காரம். நாம் சில விஷயங்களை காண்கிறோம், கண்ணால் காண்கிறோம். சிலதை படிக்கிறோம், கண்களால் தான் படிக்கிறோம். நாம் பார்க்காத விஷயம், ஆனால் நான் படித்து தெரிந்து கொள்ளுகிறேன் என்றால் ஒரு முறைக்கு 2 முறை அதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். இப்படி இருக்குமா என்று சிந்திக்க வேண்டும். அதெல்லாம் நேரமே இல்லை, படித்தவுடன் நம்பிவிட்டேன் என்று சொன்னால் அது நமக்குத்தானே குறைவு. ஏனெனில் இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள், முகநூல்கள் இப்படியெல்லாம் இருக்கும் இடத்தில் நிறைய உண்மைக்கு புறம்பான தகவல்கள், பொய்யான தகவல்கள். எப்போதும் அதற்குரிய வடிகட்டி நம்மிடத்தில் தான் இருக்க வேண்டும். இப்படி இருக்குமா? யார் சொல்லி இருக்கிறார்? அவர் பொறுப்பேற்கிறாரா? ஆத்தன்டிகேட்டடா? இதெல்லாம் தெரிந்துதானே படிக்க வேண்டும். இல்லை என்றால் இதில் எதையும் படிப்பதில்லைன்னு வைத்துவிட வேண்டும். நம்முடைய பழைய புத்தகங்கள் இருக்கின்றன, அது வரைக்கும் படிக்கிறேன், நம்புகிறேன். ஏதேதோ வலைத்தளத்தில் வருவது எல்லாம் நான் நம்புவதாக இல்லை. அந்த உறுதியான முடிவையாவது எடுக்க வேண்டும், அதன்படி நிற்க வேண்டும். ஆனால் இப்போது பலராலும் அது முடிவதில்லை. இங்கு படித்தேன், அங்கு படித்தேன்னு தான் படிக்கிறோம். தவிர்ப்பது நல்லது. சரி, அப்படியே படித்தாலும் அதை செக் பண்ணிக்கொள்ள வேண்டும், உண்மைதானா என்று. அது இல்லாமல் நாம் வெகு நாட்களாக புரிந்து நம்பி வைத்திருப்பதை பற்றி கூட ஏதாவது ஒரு தகவல் வருமானால் அப்படியும் இருக்குமோன்னு சந்தேகப்பட்டு விடுகிறோம். இருக்காது என்கிற உறுதி நமக்கு தான் வேண்டும். அப்படி சந்தேகப்பட வேண்டுமானால் அதை பற்றி தீர விசாரிக்க வேண்டும். 3 கட்டங்களாக சொல்லுகிறேன். ஒன்று, நான் ஒன்றை பார்க்கவும் இல்லை, படிக்கவும் இல்லை. நானாக எதையோ பேசிவிடுகிறேன். நானாக எதையோ என்னுடைய குடும்பத்தாரிடமோ வேலை பார்க்கும் இடத்திலோ ஏதோ சொல்லிவிடுகிறேன். நீர் அதை உண்மைன்னு நம்பி சொன்னீரா என்றால் நான் தான் எங்கும் பார்க்கவே இல்லையே. இது வேடிக்கைக்காக, விளையாட்டுக்காகவும் பண்ணுவார்கள், வினையாகவும் பண்ணுவார்கள். நான் படிக்காததை, நான் பார்க்காததை சொல்லிவிட்டால் இது முதல் வகை. அடுத்தது, நான் படித்திருப்பேன், ஆனால் அதுக்கு உண்மைக்கு புறம்பானதாக இருந்திருக்கும், எனக்கு அது தெரியாது, அது உண்மை என்று நான் நம்பிவிட்டேன், நானே நம்பினேன். அதை அதே போல பிறரிடமும் சொல்லிவிட்டேன். இதுதான், இப்படித்தான் நடந்தது என்று சொல்லிவிடுகிறேன். பிறரும் நம்ப தொடங்கி விடுவார்கள், குழம்பி போவார்கள். இதுவரை இப்படி கேள்விப்பட்டதே இல்லையே, இது புதிதாக இருக்கிறதே என்று தோன்றும். நான் சொன்னது பொய்யா? இல்லை. முதல் விஷயத்தை நான் சொன்னது, முதல் கட்டம் சொன்னது மொத்தமான பொய். ஏனெனில் நான் படிக்கவே இல்லை, வேண்டுமென்றே பேசிவிட்டேன். அப்ப அது உண்மைக்கு புறம்புதான். 2வது செல்வது, நான் படித்தேன், நான் நம்பிவிட்டேன். அது பொய் அல்ல, ஆனால் வேறொரு குறை. நானே மயக்கமாக கிரகித்திருக்கிறேன், நானே தவறாக கிரகித்திருக்கிறேன். அது என்னுடைய மருட்சி, எனக்கு இருக்கக்கூடிய அறிவின்மை. சரியாக கிரகித்தால் தானே நான் சாமர்த்தியக்காரன். நான் தவறாக கிரகித்து விட்டால் அது என்னிடத்தில் இருக்கிற சாமர்த்திய குறைவு, புத்தி குறைவு. ஆனால் அது பொய் இல்லை, ஏன்னா நான் நம்பினத்தை தான் சொன்னேன். அது பொய்யாகாது, வேறொரு குற்றம் வரும். ஏனெனில் இப்ப 3வது சொல்லுகிறேன். நான் கிரகிக்கும் போதே, நான் அதை படிக்கும் போதே இது உண்மை இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் அதை உண்மையை போல நான் எடுத்து சொன்னேன்.
அப்படி என்றால் நான் தான் உண்மைக்கு புறம்பாக பேசியிருக்கிறேன், மிஸ்ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபேக்ட். அப்ப அது பொய்யின் வகைதான் படும். மூன்றாவது பொய் வகை. ஆனால் இரண்டாவது வகைக்கும் மூன்றாவது வகைக்கும் கேட்பவருக்கு எந்த வேறுபாடும் இல்லை. நான் உண்மையாக கிரகித்ததை தப்பாக கிரகித்தேன், அந்த தப்பாக கிரகித்ததை அப்படியே சொல்லியிருக்கிறேன். அப்படி இருந்தாலும் தப்பு தப்பு தான். நான் கிரகிக்கும் போதே இது பொய் என்று தெரிந்து கொண்டேன், ஆனாலும் அந்த பொய் அப்படியே சொன்னேன். அதனாலே மக்கள் குழம்பித்தான் போவார்கள். ஆக மொத்தத்தில் என்னிடம் கேட்பவரிடத்தோ படிப்பவரிடத்தோ பார்ப்பவரிடத்தோ அதே டேமேஜ். ஆனால் என்னிடத்தில் எந்த குற்றம் என்பது வேண்டுமானால் மாறுபடும். நானே தவறாக புரிந்து கொண்டு அதை அப்படியே பேசியிருந்தால் அது பொய் அல்ல, ஆனால் குற்றம். நான் தப்பாக கிரகித்தது என் மயக்கம். கிரகிக்கும் போதே எனக்கே தெரிகிறது இது உண்மை இல்லை என்று, ஆனால் அது உண்மைன்னு பேசிவிட்டேன், அதுதான் பொய்யாகிறது. இந்த மூன்று வகைகளிலேயும் அடுத்த நிலை ஒன்று இருக்கிறது. இது தெரிந்த பிற்பாடு ஓ இப்படி செய்து விட்டேனா, அது தவறு தானே என்று எனக்கு பட வேண்டும். இது எந்த இடத்தில் இன்டென்ஷனோட பேசிவிட்டார்களோ அங்க தவறுங்கிறதுக்கு நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரிந்ததானே பேசியிருக்கிறேன். எங்க எனக்கே தெரியாமல் பேசிவிட்டேனோ உடனடியாக சொல்லிவிடுவேன், நான் தெரியாமல் பேசினேன், இது உண்மையல்லன்னு புரிந்து கொண்டு விட்டேன், உங்களுக்கும் சொல்லிவிடுகிறேன், அவ்வளவே. அத்தோட அந்த குற்றம் குறை முடிந்துவிடும். ஆனால் எங்க அது முடியாது, எனக்கு அது உண்மைக்கு புறம்புன்னு தெரிந்திருந்தும் நான் ஒருத்தரிடத்தில் பேசியிருக்கிறேன் என்றால் அது தெரிந்து செய்தது தானே. அப்பதான் ரொம்ப சிந்திப்பேன். அறியாமையால் செய்திருந்தால், தெரியாமல் செய்திருந்தால், ஆமாம் தெரியாமல் செய்து விட்டேன் என்று உடனே சொல்லிவிடுவேனே. தெரிந்தே செய்திருந்தேன் என்றால் அது இன்டென்ஷனல். அதற்கப்புறம் ஓஹோ இது இப்படி நடந்து விட்டது தவறுதான் என்று சொல்லவே மனம் வராது. இப்படி பல வகைகளும் உள்ளன. இதெல்லாம் நம்முடைய ஆச்சாரியர்கள் நன்கு விசாரித்து உலகத்தில் எப்படி பொய் பேசப்படுகிறது, அதை எப்படி நாம் எதிர்கொள்ள வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த நாட்கள் எல்லாம் ஃபேக்ட் செக்னு ஒன்று போடுகிறார்கள். அது உண்மையா என்று உடனடியாக கண்டுபிடிக்க வேண்டும் என்று. என்னதான் இருந்தாலும் நமக்கு புத்தி இருக்க வேண்டும். நாம் இது உண்மையா பொய்யான்னு சிந்திக்க வேண்டும், அப்புறம் தான் நம்ப வேண்டும். எல்லா விஷயத்திற்கும் எப்போதும் எல்லாரும் ஃபேக்ட் செக் பண்ணியா கொடுப்பார்கள், நானே தான் பண்ணிக்கொள்ள வேண்டும். அதற்குத்தான் முன்னமே சொன்னேன், என்ன நூல்களில் நம் பண்டைய நூல்களில் இருக்கின்றனவோ அதை பேசுவதோடு நிறுத்தி கொண்டோமானால் அடுத்தடுத்து வரக்கூடிய மொழிபெயர்ப்பு புத்தகங்கள், நான் எழுதினேன் நீ எழுதினேன் இப்படி எல்லாம் வைத்துக் கொண்டிருந்தால் அதை எப்படி நம்புவது நம்பாதுன்னு யார் முடிவெடுப்பது? வால்மீகி சொன்னார் என்றால் முடிந்தது, வியாசர் சொன்னார் என்றால் முடிந்தது, ஆச்சாரியர்கள் பேசினால் சரி. அடி என் தகப்பனார் வேடிக்கையா சொல்வார், 300 500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட புத்தகத்தை தான் படிப்பது, அதற்கு பின்னால் இருப்பதெல்லாம் படிப்பதே இல்லை. வாழ்க்கைக்கு அது போதுமா, அன்றாடம் படிக்க வேண்டாமா என்றால் ஆன்மீகத்துக்கு தேவையில்லை, பழைய புத்தகங்களே போதும். ஏனெனில் இது மாறக்கூடிய உடலை பற்றின பேச்சே இல்லை, மாறாத ஆத்மாவை பற்றி பரமாத்மாவை பற்றி பேச்சு. மாறாததை பற்றி பேசுவதற்கு எதற்கு புது புத்தகம், பழைய புத்தகமே போதும். பழைய புத்தகம் நான் சொன்னதுக்காக போய் ஒரு பழம்பஞ்சாங்கம் அந்த பொருளில் நான் சொல்லவில்லை. அப்படி இருந்தாலும் தப்பில்லை, அந்த நூல்கள் பொன் போன்றவை. இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ
அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.